ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் பொறுமைக்கு பதில் உண்டுன்னு என் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியம் நடக்காதது நிமித்தம் நீங்கள் புலம்பாதீங்க, ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கு பதில் உண்டுன்னு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சிலர் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா, நான் பொறுமையாக தானே பாஸ்டர் இருக்கிறேன், எவ்வளவு நாட்கள் தான் நான் பொறுமையாக இருக்கிறது, எவ்வளவு நாட்கள் தான் நான் அந்த பொறுமையோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தானே நினைக்கிறீங்க. உங்களுடைய கணவனாரை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியம் உங்களை துக்கப்படுத்தின காரியத்தை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படி நடந்ததுங்கிற ஒரு கேள்வி இருக்குதா? பொறுமையாக இருங்க, நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பொறுமையாக இருங்க, நிச்சயமாய் பதில் தருவார். உங்களுடைய எதிர்கால காரியத்திற்கு பொறுமையாக இருங்க, நிச்சயமாய் பதில் தருவார். யோபு பக்தனை குறித்து புதிய ஏற்பாட்டு நாட்களில் கூட யாக்கோப்பு எடுத்தெழுதுகிறார். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று என்ன செய்திருக்கிறார் யாக்கோப்பு புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. யோபு பக்தனுடைய வாழ்க்கை நன்றாக தெரியும். கர்த்தருக்கு உண்மையாக இருந்தவன், கர்த்தரிடத்தில் சாட்சியை என்ன செய்தவன், பெற்றவன். ஆனாலும் கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்றதான ஒரு குடும்பமாக இருந்தாலும் கூட என்னைக்கு சாத்தான் யோபுடைய குடும்பத்தின் மேலே கண்ணு போட்டானோ, ஆண்டவருடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு வந்து யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போனான். மனைவியை தவிர உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுடைய நிலைமை என்ன செய்துச்சுன்னா பரிதாபமாய் போன நிலைமையை பார்க்கிறோம். எல்லாரையும் கெஞ்சுகிற நிலைமைக்கு என்ன செய்யப்படுகிறான், தள்ளப்படுகிறான். ஆனால் கர்த்தர் அதை அனுமதித்தாலும் கூட யோபு பக்தன் அறிக்கையிடுகிறார். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இவராக அறிக்கையிடுகிறார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் என்ன செய்யாது, தடைபடாது என்று அறிக்கையிடுகிறார். அப்படி ஆண்டவருக்காக பொறுமையாக இருந்த ஒரு மனிதன், அவனுடைய மனைவி கூட எத்தனையோ முறை, நீ ஏன் இன்னும் உத்தமத்தில் இருக்கிற, உன் தேவனை தூசித்து நீ உன் ஜீவனை விடு என்று சொல்லி மனைவி இப்படிப்பட்ட வார்த்தையை பேசும் பொழுது கூட அதன் மத்தியில் கூட பொறுமையாக இருந்தார். சிறு பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பரியாசம் பண்ணும்போது அதன் மத்தியிலும் பொறுமையாக இருந்தார். அவருடைய 3 சிநேகிதர்கள் அவரிடத்தில் என்ன வந்து ஆறுதலாக இருக்க வேண்டியவர்கள் கூட அவர் உன்னிடத்தில் ஏதோ ஒரு பாவம் இருக்குதுன்னு சொல்லி அவர்களை என்ன யோபுவுக்கு விரோதமாய் பேசும் பொழுது கூட அந்த யோபு பொறுமையாக தான் இருந்தார். ஆனால் எத்தனை மனிதர்கள் பேசினாலும் யோபுடைய வாழ்க்கையில் ஒன்று இருந்தது, பொறுமையாக இருந்தது நிமித்தம் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுகிறார். என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையை கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையாய் தந்து கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தது போல பொறுமையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமையாக இருக்கிற தேவனுடைய மனுஷனே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இழந்தது போல இருக்கலாம், இன்றைக்கு ஒன்று நடக்காததே போல இருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்களாக இருக்கலாம். எவர்களெல்லாம் உனக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் உன் பட்சத்தில் வருவார்கள். யோபுடைய வாழ்க்கையில் 42ஆம் அதிகாரத்தில் எவர்களெல்லாம் யோபுக்கு விரோதமாய் பேசினார்களோ அவர்களெல்லாம் வந்து யோபுவுக்கு காணிக்கைகள் கொடுக்கிறார்கள். யோபுடைய நிலைமைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் அவச்சொல் சொல்கிறவர்கள், உன்னை நிந்திக்கிறவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் வந்து உன் பொறுமைக்கு இன்றைக்கு பதில் உண்டுன்னு இந்த ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கே ஒப்பு கொடுப்போம், அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் பொறுமையாக இருக்கிறதை பார்க்கிறேன். பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு நீர் பேசியிருக்கிறேன், உன் பொறுமைக்கு பதில் உண்டுன்னு பேசியிருக்கிறேன். அப்படியே பேசின வார்த்தைக்கு நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.